ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதும் உங்களுக்கு வர்ற ஒரு நோட்டீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்டிவ் ரிட்டன், இன்கம்ப்ளீட் ரிட்டன். இது பொதுவாக யாருக்கெல்லாம் வரும், இது வந்தவங்கலாம் என்ன பண்ணணுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலோ, இது ரிலேட்டடாக கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட மிக கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டன் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். பொதுவாக இந்த மெயில் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலை டிஃபெக்டிவாக, அதாவது இன்கம்ப்ளீட்டாக ஃபைல் பண்ணவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைலிங்கில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தாலும் இந்த மாதிரியான மெயில் ஃபைல் பண்ண உடனேவோ இல்லை ஒரு 2 நாள்லையோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஃபெக்டிவ் ஆர் இன்கம்ப்ளீட் ரிட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். யுவர் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நான் ஃபைல்டு ஆர் இன்வேலிட் ரிட்டன். நீங்கள் இந்த டிஃபெக்டிவ் ரிட்டன் நோட்டீஸை ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டன் இன்வேலிட், அதாவது அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரிட்டன், இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ரிட்டன் எந்த ரீசனுக்காக வரும்னு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த ரீசனுக்காக டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட் ரிட்டன் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் ஐடிஆர். உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபார்மை இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ரிட்டன் வரும். மிஸ்ஸிங் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய டேக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க அந்த டேக்ஸ் தகவலுக்கும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பதிவாக இருக்கிற அந்த டேக்ஸ் தகவலுக்கும் மிஸ்மேட்ச் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன்ஸ், பேன் மிஸ்மேட்சாக இருக்கலாம், ஆதார் மிஸ்மேட்சாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய டிடிஎஸ்க்கும் நீங்கள் ஃபைல் பண்ணுற ரீஃபண்ட் எடுக்க டிடிஎஸ்க்கும் மிஸ்மேட்ச் இருந்தாலும் இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். ப்ரெசன்டிவ் டேக்ஸேஷன் ஸ்கீம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் இருக்கிற இன்கமுக்கு நீங்கள் வேறு ஃபார்ம் சூஸ் பண்ணாலோ, இல்லை நீங்கள் புக் மெயின்டைன் பண்ணாமல் ஃபைல் பண்ணாலோ, டிடிஎஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமாக நீங்கள் கிளைம் பண்ணாலோ, டேக்ஸ் ஆடிட் கேஸாக இருந்து காஸ்ட் ஆடிட் கேஸாக இருந்து நீங்கள் நார்மலாக ஃபைல் பண்ணாலோ, இல்லை நேம் மிஸ் மேட்ச் இருந்தாலும் இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் பொதுவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக ரீசனால் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரிவைஸ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வித்தின் 15 days, அந்த ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்த நாள்லேருந்து 15 நாளுக்குள்ள நீங்கள் உங்களுடைய நோட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நோட்டீஸை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயில் மூலியமாகவும் இல்லைன்னா மொபைல் நம்பருக்கோ அது ரிசீவ் ஆகும். ஸோ மெயிலில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டன் டிஃபெக்டிவ்னு இருந்துச்சுன்னா மெயிலில் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுலேயே உங்களுக்கு டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, இதுதான் அந்த நோட்டீஸ்க்கான டேட்டு. அதிலே டிஐஎன் நம்பரும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் அந்த நோட்டீஸ் எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ண உடனே டேஷ்போர்டில் பெண்டிங் ஆக்ஷன் அப்படின்ற சப்மெனுவில் இங்கே பார்த்தீங்கன்னா இ ப்ரொசீடிங்ன்ற மெனு இருக்கும். ஸோ அந்த இ ப்ரொசீடிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இ ப்ரொசீடிங்கில் நோட்டீஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதில் டிஃபெக்டிவ் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 139(9) அப்படின்னும் உங்களுடைய பேன் நம்பர், நேமு, அது மட்டும் இல்லாமல் டிஐ நம்பர், டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்றும் அதில் ஷோ ஆகும். இந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும் ஃபைல் பண்ணுறதுக்கு, ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த வியூ ரெஸ்பான்ஸு, அதாவது நோட்டீஸ் லெட்டர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த நோட்டீஸ் லெட்ரு. ஸோ அதில் உங்கள் பேன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் நோட்டீஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இதில் நோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன ரீசனுக்காக உங்களுக்கு
இந்த நோட்டீஸ் வந்திருக்குன்றதும் சொல்லியிருப்பாங்க. அது கீழே நீங்கள் நோட்டீஸ் ரெஸ்பான்ஸ் அதை கிளிக் பண்ணதும் ரெஸ்பான்ஸ் டு டிஃபெக்டிவ் நோட்டீஸ் அதில் பார்த்தீங்கன்னா கீழே அக்ரீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரிஜினல் காப்பியை நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி இந்த நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிப்ளை கொடுத்தோம் அந்த டிஃபெக்டிவ் ஆர் இன்கம்ப்ளீட் ரிட்டனை வந்து மாறிடும், உங்களுக்கு நியூ ரிட்டன் வந்து பதிவாயிடும். சப்போஸ் இது நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்டு வர்றதா இருந்தாலும் அது வந்து இதனால் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் டிஃபெக்டிவ் ரிட்டன் இன்கம்ப்ளீட் ரிட்டன் வந்திருக்கோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ உடனடியாக அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ரீசப்மிட் பண்ணிடுங்க. இந்த டிஃபெக்டிவ் ரிட்டன் வந்து போயிடும். நீங்கள் ஃபைல் பண்ண உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனு இதே மாதிரி டிஃபெக்டிவ் ரிட்டன் ஆர் இன்கம்ப்ளீட் ரிட்டனாக மாறி இருந்தால், அந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் வந்திருந்தா அதை உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.